முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கும் பலன்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணம் செய்யலாமா? சூப்பர்ல. ஆன்மீகத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது என்ன? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தின் முக்கியத்துவம், பலன்கள் என்னென்ன? இந்த குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் செய்யலாமா, பொங்கல் வைக்கலாமா? இவைகளை சுருக்கமாக பார்க்கலாம். விடிய காலை நேரத்தில் காற்று மண்டலம் தூய்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் தூய்மையான காற்றை சுவாசிப்பது உடல் ஆரோக்கியத்தில் நன்மை பயக்கும். அறிவியல் உண்மைகள். அதிகாலையில் முதலாக நம்முடைய உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும், இருதயத்திற்கும், மூளைக்கும், தண்டுவடத்திற்கும், மூளைக்கும், சிறு நீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பள்ளி மாணவர்கள் படித்தால் மனதில் அப்படியே பதியும். இந்த அதிகாலை நேரத்தை தான் ஆன்மீகத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்கிறார்கள். அதாவது 3:30 முதல் 6 மணி வரையிலான ஆகும். இந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் ஒவ்வொருவரின் வீடு தேடி வருவார்களாம். தேவர்கள், தேவதைகள், திருமால், சிவபெருமான், மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் நமக்கு வான்வெளியில் அருள் பாலிப்பதாக ஐதீகம். லட்சுமியின் ஆசீர்வாதம். அதிலும் லட்சுமி தேவி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வீதி வலம் வருவதாக நம்பப்படுகிறது. எந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் நுழைந்து அவர்களை ஆசீர்வதிப்பாள் என்பது நம்பிக்கையாக உள்ளது. எனவே பெண்கள் விடிய காலையிலே தூங்கி எழுந்துவிட வேண்டும். காலை 4:30 6 மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சளையும் சேர்த்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் நீங்காமல் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்காவிட்டாலும் பல் துளக்கி முகம், கை, கால் கழுவிவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றலாம். யாரெல்லாம் தவிர்க்கலாம். ஆனால் பெண்கள் மாதவிடா நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கலாம். மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு அருகில் படுத்துள்ள நபர்களும் இல்லறத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் விளக்கு ஏற்றவே கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றி வழிபடும் போது மனதில் நினைத்த அத்தனை வேண்டுதல்களையும் உடனே நிறைவேறுமாம். அதிலும் அதிகாலை 4 மணியில் இருந்து 4:30 மணி வரை தீபத்தை ஏற்றி வைப்பது கூடுதல் விசேஷமானது. முன்னதாக நிலைவாசலில் ஏற்றிவிட்டு பிறகு பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம். இதுதான். பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்யலாமா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாமா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கப்படும் பொங்கலுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் என்றாலும் 5:30 மணிக்குள் பொங்கல் வைத்து முடித்து விடுவது சிறப்பானது. அதுபோல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணம், வீடு, கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனினும் சூரியன் உதித்த பிறகே திருமண சடங்குகளை நடத்த வேண்டுமா? அந்த வகையில் காலை 6 மணிக்கு மேல் 12 மணிக்குள் திருமணம் செய்யலாம் என அறிவுறுத்துகிறார்கள். பலன்கள் என்னென்ன? பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்து வந்தால் முகூர்த்தத்தில் நீண்ட ஆயுள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கூடும். மனக்குழப்பங்கள், மனோபயங்களும் விலகும். அதிலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முன்னோரை நினைத்து வழிபட்டால் அவர்கள் குளிர்ந்து போய் நம்முடைய வீட்டிற்கு வந்து கஷ்டங்கள் எல்லாம் போக்கி ஆசீர்வதிப்பார்களாம். அதனால் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னோரை நினைத்தால் 3 மடங்கு பலனும் என்பார்கள். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.